ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு குக்கிங் வீடியோ தான். அதாவது என்னென்னா ஏர்லி மார்னிங், அதாவது நம்ம காஃபி குடிப்போம் இல்லைங்களா, அந்த டைம்லேருந்து பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத வரைக்கும் அந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்து நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன், என்னுடைய எனர்ஜி பூஸ்டர் பெட்ரோல் அப்படிங்கிறதெல்லாம் பழைய வீடியோஸில் காஃபி தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து சமீபமாக ஒரு 2 months காஃபிலாம் வந்து காலம்புற ஸ்டாப் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலாக வந்து ஒரு 3 நாளாக கண்டினியூஸாக வேறு ரெசிபீஸ் வந்து ஃபாலோ பண்ணுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஆம்லா கரி லீவ்ஸ் ஜூஸு, இது வந்து ஒரு தொடர்ந்து 3 நாள். அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ஊற வச்சது அந்த மாதிரி. ஸோ அதை ஒரு நாள் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நெல்லிக்காய் கருவேப்பிலை ஜூஸ் தான் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதில் வந்து 3 பேர்த்துக்கு 3 நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி நல்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 கொத்து கருவேப்பிலை இருக்கும் அதில். அந்த அளவுக்கு வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், நெல்லிக்காவில் விதையை நீக்கிட்டு அந்த இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த போர்ஷனாக இருக்கும், அதில் ஒவ்வொரு சொலை மாதிரி இருக்கும், அதை தனியாக எடுத்துருவோம். விதையை நீக்கிடலாம். அதே மாதிரி இது தனியாக உருவி வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். அரைக்கும் போது கொஞ்சமாக ஒரு 2-3 சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்து அரைப்பேன். ஸோ அதை முதல்ல எல்லாத்தையும் உருவி நம்ம அந்த ஜாரில் போட்டுட்டு பார்ப்போம். கருவேப்பிலை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி அந்த ஜாரில் போட்டாச்சு. இப்போ அந்த 3 நெல்லிக்காவையும் நறுக்கி வச்சாச்சு, அந்த விதையை நீக்கியாச்சு. இப்போ இங்கே கேட்கலாம், அந்த பச்சையாக சாப்பிட்றது தான் வந்து நல்லதுங்க. அதாவது அப்படியே பச்சையாக இருந்த சென்ஸ் இதெல்லாம் அரைக்காமல் சாப்பிட்றது அதெல்லாம் சாத்தியப்படுறதே இல்லைங்க. அதெல்லாம் ட்ரை பண்ணியாச்சு. 2 கொத்து கருவேப்பிலை வச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னால் அதுக்கு காலையில் வச்சது சாயங்காலம் வரைக்கும் அதே இடத்துல தான் இருக்குது. அது அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம குடிக்கிறதுக்கு டக்குன்னு கொடுத்தோம்னா டானிக் மாதிரி குடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏதோ அதில் ஒரு பாதி சேருதுங்களா சத்தில், அப்படி யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி உப்பு, ஏன்னா அது இருந்தால் தான் நம்மளால் குடிக்க முடியும். கொஞ்சம் ஸ்வீட்டை விட உப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ அதனால் இந்த அளவுக்கு உப்பு. இப்போ இதை நம்ம முதல்ல என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இதே ஸ்டேஜில் நல்லா அரைச்சிடுவோம். தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிட்டு இது மசிஞ்சதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். என்ன அளவு அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து ஒரு 125 ml, அவ்வளோதான். அந்த அளவுக்கு தான் வந்து அந்த நெல்லிக்காய் கரி லீவ்ஸ் கருவேப்பிலை ஜூஸு. ஆமாம், ஒருத்தருக்கு 125 + 125 + 125. அதனால் இது முதல்ல நல்லா மசிச்சுட்டு அப்புறமா நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 300 ml அந்த அளவுக்கு வந்து தண்ணி விடுவேன். இது அரைச்சது போக 250 300 ml வரைக்கும் தண்ணி வந்து ஊற்றி நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டுவேன். ஸோ இதை வந்து அரைச்சி தேவையான அளவுக்கு தண்ணி எல்லாம் விட்டுட்டு, நான் முதல்ல தண்ணி விடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன் அது எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. வெறும் அந்த கருவேப்பிலை நெல்லிக்காவை போட்டு அரைச்சாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். ஒரு 250 ml தண்ணி விட போகிறேன். கொஞ்சமாக கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கலாம். ஃபுல்லாக டோட்டலாக 3 பேருக்குமான குவான்டிட்டியான ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து நார்மல் டீ வடிகட்டி இருக்குது இல்லைங்களா, அதில் வடிகட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 110 ml பிடிக்கும் இந்த டம்ளர்ஸு. அதில் தான் விடுறேன் இப்போது. இப்படி விட்டுட்டு நீங்கள் வந்து லைட்டாக இப்படி அழுத்தி விட்டீங்க அப்படின்னா அதனுடைய சாறு ஃபுல்லாக இறங்கிடும். அதே மாதிரி எல்லாத்தையுமே வடிகட்டி ரெடி பண்ணிடுவோம். ஸோ 3 டம்ளர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. மேக்ஸிமம் குவான்டிட்டி வந்து 125 ml ஒவ்வொருத்தருக்கும். ஸோ அதை ரெடி பண்ணியாச்சு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறது வந்து 18 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு, அசிடிட்டி இருக்கிறவங்க, குழந்தைங்களுக்குலாம் எனக்கு ஐடியா இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா. இந்த ஜூஸ் வந்து தொடர்ச்சியாக ஒரு 3 நாள் குடிப்போம். அடுத்தது வந்து 3 days வந்து நாங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறோங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து ஏர்லி மார்னிங் நம்ம காஃபி குடிக்கிற டைமில் வந்து வெறும் வயிற்றில் குடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைமில் அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இன்றைக்கி வந்து ரெட் அவல் உப்புமா தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ அவல் வந்து நம்ம சேர்க்கும் போது பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து காம்பினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிப்பருப்பு சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த டயட்டு கான்ஷியஸாக நம்ம பண்ணுறதுல வந்து ஒரு முக்கியமான என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவளுடைய அளவை கொஞ்சம் கம்மியாக்கிட்டு காய்கறியோட அளவை வந்து அதிகமாக்குறது. இந்த வெஜிடபிள் உப்புமாவுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2 கேரட்டு, 6 பீன்ஸு, ஒரு சின்ன குடமிளகா, ஒரு போர்ஷன் ஆஃப் ஒரு ப்ரொக்கோலிலேருந்து ஒரு போர்ஷன் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 15 பச்சை பட்டாணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி, அது போக வெங்காயம் சேர்த்துக்கலாம்.
இது வந்து உங்களுக்கு நறுக்கி நீங்கள் பண்ணீங்கன்னா நம்ம வந்து ஒரு பொரியல் செய்கிற அளவுக்கு நமக்கு காய்கறி கிடைக்கும். அதனால் அது வந்து உப்புமாவோட சேர்த்து சாப்பிடும்போது, அதுவும் பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிடும்போது டோட்டலாகவே அதனுடைய சத்து வந்து நமக்கு அந்த நாள் முழுக்கவே இருக்கும். ஸோ அதனால் அந்த டயட் வெஜ்ஜு உப்புமாவில் வெஜிடபிள்ஸோட அளவு அதிகம், அந்த ரெட் டெவலோட அளவு வந்து கம்மி. இப்போ இந்த சைடு பாசிப்பருப்பு சாம்பார். இப்போ வெங்காயம் வந்து 2க்கும் காமனாக தான் எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு சாம்பாருக்கு வெங்காயம், பூண்டு, ஒரு தக்காளி, அது ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ஒரு 10-15 நிமிஷத்தில் சாம்பார் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, பாசிப்பருப்பு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிளுக்கு வந்து நறுக்க ஆரம்பிக்கலாம். பாசிப்பருப்பு சாம்பாரை ஃபஸ்ட்டு குக்கரில் ஏற்றிடுவோம். பாசிப்பருப்பு சாம்பாருக்கு வெங்காயம், பூண்டு, தக்காளி நறுக்கியாச்சு. இப்போ வானொலியில் பார்த்தீங்க, ஒரு குக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வந்து நம்ம கடுகு போட்டுருவோம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், தேவையான அளவுக்கு வரமிளகா, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் வதக்கிட்டு மஞ்சப்பொடி போட்டு பாசிப்பருப்பு 1 பங்கு பாசிப்பருப்புக்கு ஒரு 2 பங்கு அளவுக்கு தண்ணி விட்டு சாம்பாருக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு சாம்பாருக்கு தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா மஞ்சப்பொடி மட்டும் போட்டு 1 பங்கு பாசிப்பருப்புக்கு 2 to 3 பங்கு அளவுக்கு தண்ணி நம்ம வச்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/4 கப்பு பாசிப்பருப்பு தான் போட்டிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு அந்த டிஃபனுக்கு மட்டும்தான், அதனால் அந்த அளவு இருந்தால் போகிறோம். ஸோ அந்த அளவுக்கு பாசிப்பருப்பை போட்டாச்சு. இப்போ வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஹை ஃப்ளேமில் 2 விசில் வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மலர வெந்து பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போ அடுத்து நம்ம உப்புமாவுக்கு தேவையான எல்லா காய்கறிகளையும் கடகடன்னு நறுக்கி முடிச்சிடுவோம். உப்புமாவுக்கு வானொலி வச்சாச்சு. ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு அதை போட்டுருவோம். அது நல்லா வந்து கோல்டனாக வந்து வறுபடட்டும். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை கையில் இருக்குது. அதே மாதிரி 3 வரமிளகா இருக்குது. ஸோ அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அதை சேர்த்துடலாம். பெருங்காயம் நல்லா போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து காய்கறிகள் எல்லாத்தையுமே நறுக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு பெரிய வெங்காயம், பீன்ஸு, கேரட்டு, ப்ரக்கோலி, கேப்சிகம், அதாவது குடமிளகா, பச்சை பட்டாணி உரிச்சு ரெடியாக இருக்குது. தக்காளி வந்து இங்கே தண்ணி விட்டுருமேன்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, அந்த பொரிஞ்சதுக்கப்புறமா எல்லாமே தாளிதம் ரெடி ஆனதுக்கப்புறமா பெருங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாலாம் சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி வதக்கிட்டு காய்கறிகள் எல்லாம் போட்டு வதக்க ஆரம்பிச்சுக்கலாம். தக்காளி, வெங்காயம் வதங்கியாச்சு. இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய எல்லா காய்கறிகளையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சப்பொடி போட்டு ஒரு 1/2 கை அளவுக்கு தண்ணி தெளிச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு எண்ணெயினுடைய குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மி. அதனால் லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளித்து வந்து மூடி வச்சு வேக வச்சோம் அப்படின்னா டக்குன்னு வெந்துடும். சிம்மிலே வச்சு வேக வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த லைட்டாக வந்து கீழே அடிபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்மிலே வச்சு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இடையில வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அதை கலரி விட்டுக்கணும். இப்போ நம்ம வந்து ரெட் அவல் வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரெட் அவல் வந்து 1/2 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ இது நம்ம வந்து காய்கறி எல்லாமே நல்லா வதங்கட்டும். அதுக்கு இடையில இதை நல்லா 2-3 தடவை நல்ல தண்ணியில் களைஞ்சிட்டு தண்ணியை மட்டும் வடித்து வச்சுன்னா போகிறோம். அந்த அளவுக்கு நம்ம களைஞ்சதுலேயே வந்து அது நல்லா ஊறிக்கும். தண்ணி ஊற்றி ஊற வைக்க வேண்டாம். ஊற்றி ஊற வச்சோம் அப்படின்னா இந்த லேஸ் அவலாக இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப அப்படியே ஒன்றோட ஒன்று உருண்டை கட்டிக்கும். ஸோ அதனால் களைஞ்சிட்டு தண்ணியை வடித்து வச்சிட்டோம் அப்படின்னா அதுலேயே வந்து அது ஊறிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பாசிப்பருப்பு சாம்பாரை குக்கரை ஓப்பன் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. நல்லா மலர அருமையாக வந்து வெந்திருக்கு. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து லைட்டாக ஒரு கொதி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த சாம்பார் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா திக்காக வச்சுக்கலாம். அது ஒவ்வொருத்தருடைய டேஸ்ட்டை பொறுத்து. ஸோ இதில் வந்து நம்ம பாசிப்பருப்பு சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து காய்கறி எல்லாமே மூடி வச்சு இடையில கலரி விட்டு தேவையான அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையை நல்ல குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் வந்து ரொம்ப டேஸ்ட் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவல் உப்புமாவுக்கு எதுவாக நீங்கள் வந்து அவல் உப்புமா, சேமியா உப்புமா எதுவாக இருந்தாலும் இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இட்லி பொடி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம அதில் தூவிடலாம். ஸோ நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் அப்படியே தூவி விட்டு அந்த வாசனை, டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா ஒரு பரட்டி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து
களைஞ்சு வச்சிருக்கக்கூடிய ரெட் அவலை சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு, அவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையுமே நான் வந்து இந்த காய்கறியிலே போட்டாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா களைஞ்சு வச்சுருந்த அந்த அவல் வந்து சூப்பராக உதிர ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதில் போட்டுருவோம். ஸோ நீங்கள் வந்து அவளுடைய அளவை பொறுத்த வரைக்கும் காய்கறியோட அளவு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு அரை பங்காவது கூட தான் இருக்கும். இதை நீங்கள் காலம்பரை நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக அந்த நாள் முழுக்க நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு ஏற்ற ஒரு சத்தான உணவு இது. காய்கறிகள் நிறைய சேர்த்த ரெட் அவல் உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்குரிய சைட் டிஷ்ஷான பாசிப்பருப்பு சாம்பாரோட. ஸோ கொஞ்சம் ஒரு 2 minutes கழித்து இதை இறக்கிடலாம் நம்ம. ஸோ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய வெஜிடபிள் ரெட் அவல் உப்புமா சூப்பராக நல்ல ஹாட்டாக ரெடி ஆகிடுச்சு வித் பாசிப்பருப்பு சாம்பாரோட. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு அருமையான மார்னிங் குக்கிங் விளாக் தான் பார்த்தோம். ஒரு 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த சத்தான அந்த ஆம்லா கரி லீஃப் ஜூஸோட இந்த பிரேக்ஃபாஸ்ட்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.